அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை கூட என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று மாணவ மணிகளாகிய உங்கள் மத்தியில் பேச கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஒரு பெரிய பொக்கிஷமாக கருதுகிறேன். எனக்கு இன்று பேசுவதற்காக அன்பு என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இல்ல. அன்புதான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது. இரண்டு பிரிந்த குடும்பங்களை ஒன்றிணைக்கவும் அன்புதான் தேவை. ஆனால் சில இடங்களில் இந்த அன்பு தலையெல்லாம் கொழுத்து கனத்த கத்திரிக்கோளாய் செயல்படுகிறது. ஒரு கத்திரிக்கோள் துணியை எப்படி இரண்டாக வெட்டி பிரித்து விடுகிறதோ அதே போல் சில பிரச்சனைகள், சில சவால்கள் இரண்டு நண்பர்களை இல்லை ரெண்டு குடும்பங்களை இல்லை வேறு ரெண்டு நல்ல பழக்கமானவர்களை கூட பிரித்து விடுகிறது இல்லையா? அந்த பிரிவினை நமக்கு எதற்கு என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊசி எடுங்க, ஒரு சின்ன ஊசி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு சின்ன தொலை தான் இருக்கும். அந்த தொலைக்குள்ளார நம்ம நூலை விட்டு இரண்டு பிரிந்த துணிகளை நம்ம அழகா டைட்டு கட்டி ஒன்றா சேர்த்து விடலாம்ல. அப்ப அன்பு என்பது அந்த ஊசிக்கு சம்பந்தம் பாருங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப மெலிசா சின்னதா இருக்கும். ஆனா பிரிந்திருந்த இரண்டு துணிகளை, இரண்டு துண்டாக வெட்டப்பட்ட இரண்டு துணிகளை ஒன்றாக இணைக்க பயன்படுகிறது. அதே போல்தான் ஒரு உறவுக்கு அடித்தளமாக இருப்பது அன்புதான். இங்க பாருங்க, என் கையில நான் ஒரு புல்லை வச்சிருக்கேன். இந்த புல்லுக்கு கீழே பாருங்க வேர் இருக்கு. நான் இந்த வேர் இவ்வளவு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த புல்லு மட்டும் நான் நிலத்துல ஊட்டி வச்சேன்னா இது வளருமா? வளராது. அப்ப ஒரு குடும்பத்துல இருக்கிற உறவு, நம்ம படிக்கிற இடத்துல இருக்கிற மாணவ மாணவிகளுடைய நட்பு, இவை எல்லாவற்றையும் ஒன்றிணைக்க பயன்படுவது இந்த வேற போல இருக்கிற அன்பு தான். இந்த அன்பு இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. அந்த பிரிவினை தான் வந்துவிடும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம படிக்கிற சமயங்கள்ல நமக்குள்ளார என்ன பரஸ்பரம் ஒற்றுமையாக செயல்பட்டால் நம்ம எதையுமே சாதிக்கலாம். நான் இங்க ஒரு குட்டி கதை ஒன்று நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஒரு தாய்க்காகவும் ரெண்டு குஞ்சும் ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தது. நம்ம அன்பான ஒரு சிறிய குடும்பம். பக்கத்துல வந்து நிறைய மைனா, கிளி, இந்த மாதிரி நிறைய பறவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியா வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் திடீர்னு புயல் காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தது. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்காகம் இறை தேட வேறு எங்கேயோ சென்று விட்டது. இங்க என்ன நிகழ்வு நடந்தது? இரண்டு மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டதுல மரங்கள் தீப்பிடிக்க ஆரம்பித்து, காட்டுத்தீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா பறவைகளும் கீச்சு கூச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு குரல் எழுப்பிட்டே இருக்குங்க. ஆனா இந்த குஞ்சு காகங்களை பற்றி யாருக்கும் எந்த நினைவுமே இல்லை. இதை இரண்டு குஞ்சு காகங்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆனா மற்ற பறவைகளும் முயற்சி செய்கின்றன. ஆனா ஒரு துணிந்து உள்ளே போய் காப்பாற்றுவதற்கு எந்த பறவை இனங்களும் முன்வரவில்லை. ஆனா இது எங்கோ இறை தேடி கொண்டிருந்த தாய்க்காகத்தின் காதுக்கு சென்று விட்டன. இது ஒரு கசந்த செய்தி. இந்த தாய்க்காகம் எதையும் சிந்திக்கவில்லை. அது திரும்பி வேகமாக பறந்து தன் மரக்கிளைக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளையில அப்பதான் தீப்பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. மற்ற பறவை இனங்கள் எல்லாமே இந்த தாய்க்காகத்தை உசுப்பேற்றுகின்றன. ஒரு குஞ்சுகளை காப்பாற்று காப்பாற்று. அவள் சத்தம் தான் போடுதே ஒழிய மற்ற எந்த ஒரு பறவை இனங்களும் காப்பாற்ற முன்வரவே இல்லை. இந்த தாய்க்காகம் சிறிது கூட யோசிக்கவில்லை. தன் உயிரை பற்றியும் யோசிக்கவில்லை. திடீரென அந்த மரக்கிளைக்குள், அந்த தீப்பந்தத்துக்குள் புகுந்து தன் இறகுகளின் அடியில் ரெண்டு குச்சுகளையும் அழகாக வைத்துக் கொண்டது. வைத்துக்கொண்டு மற்ற காகங்கள் எல்லாம் என்ன ஏது என்று மேலே பார்த்து கொண்டே நின்றன. சிறிது நேரத்தில் தொப்பன ஒரு சத்தம். கீழே குனிந்து பார்த்தால் தாய்க்காகம் உயிருக்கு சடலமாக. ஆனால் அந்த இறகுக்குள் இருந்த ரெண்டு குஞ்சுகளும் உயிரோடு இருந்தன. என்ன ஒரு அருமை பார்த்தீங்களா? என்ன ஒரு அருமையான அன்பு! அன்பு தன்னலம் கருதாது, பிறர் நலம் பேணும், எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும். எனவே மாணவ மணிகளே, நம்ம அன்பை விதைத்து மனிதாபிமானத்தை அறுவடை செய்வோம். இங்கே பிரிவினையை விதைத்து விட்டால் பிரிவினைகள் தான் தலைவிரித்தாடும். இங்கு உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, பணக்காரரும் இல்லை, ஏழைகளும் இல்லை, படித்தவர்களும் இல்லை, படிப்பறிவற்றவர்களும் இல்லை. எல்லாரையும் ஒன்றிணைப்பது அன்புதான். எனவே மாணவ மணிகளே, அன்பை விதையுங்கள், மனிதாபிமானத்தை அறுவடை செய்யுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.